கார்த்திக் கிட்ட இந்த அஞ்சலிய பத்தின ரகசியத்த சொல்லக்கூடாது அப்படின்ற மாரி தான் நம்ம இலக்கியா நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா, இதுக்கப்புறம் சொல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, இந்த அஞ்சலியோட உண்மை எல்லாத்தையுமே அதாவது அஞ்சலி இப்படி பண்ணிட்டு இருக்கா, உன் அண்ணன வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்காகவும், உன் அண்ணன அழிக்கிறதுக்காகவும் தான் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கா கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்திக் கிட்ட ஆதாரங்களோட இப்போ எல்லா உண்மையுமே நம்ம இலக்கியா சொல்லப் போறாங்க. இதுக்கப்புறம் இந்த அஞ்சலியால தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நெலம வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த செய்றாங்க. அதாவது நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் ஃபைல நான் விட்டுட்டு வந்துட்டேன். நீ என்ன பண்ற? அத எடுத்து டிரைவர் கிட்ட குடுத்து அனுப்பிச்சிரு அப்படின்ற மாரி வந்து சொல்லிர்றாங்க. அதுவும் ஒரு வகையில நல்ல விஷயம் தான். ஏன்னா, அஞ்சலி அந்த நேரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களோட ரூம்குள்ள போயிட்டு, நம்ம கௌதமோட ஒரு ஃபோட்டோவ எடுத்து, அந்த ஃபோட்டோவ வச்சு தான் கௌதமோட தலையெழுத்தையே மாத்தப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி இருந்துட்டு பகல் கனவு கண்டுகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்கா. நம்ம இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா நேரா அந்த ஃபைல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போக ஆரம்பிச்சுறாங்க. அங்க போய் பார்த்தா இந்த அஞ்சலிய காணோம். என்னடா இது அப்படின்ற மாரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஃபோட்டோ எடுத்தது, அது மட்டும் இல்லாம அங்க நின்னுட்டு இருந்தது. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய பார்த்து அழகாவே வீடியோ எடுத்துடுறாங்க. ஆனா எதுவுமே நடக்காத மாரியே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி குடுக்கும்போது இந்த அஞ்சலி இருந்துட்டு உள்ள போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோர் பின்னாடி ஒளிச்சுக்கிறா. அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு என்னடா இது! அதாவது பீரோ வந்து பார்த்தீங்கன்னா தொறந்திருக்கு. இந்த ஆல்பத்தெல்லாம் யார் எடுத்தது? ஒருவேள கௌதம் எடுத்திருப்பாரோ! அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு கேஷுவலா போற மாரி அந்த ஆல்பத்த வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சுர்றாங்க. இப்போ நம்ம கௌதம் கேட்ட அந்த ஒரு ஃபைல முதல்ல எடுத்துட்டு போயிட்டு, அந்த டிரைவர் கிட்ட குடுத்துர்றாங்க. "ஏய் அஞ்சலி, உன்னோட பிளான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேலும் நான் உன்ன சும்மா விட போறது கிடையாது. கார்த்திக்கு முதல்ல உன்ன பத்தி புரிய வைக்கணும். அதாவது உன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, சொல்லி எனக்கு அலுத்து போச்சு. இனிமே இந்த மாரிலாம் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன். ஆனா நீ அது எதையுமே கேட்கிற மாரி இல்ல. கார்த்திக் கிட்ட நான் போயிட்டு இப்படியே சொன்னேன்னா, கண்டிப்பா வேலைக்கே ஆகாது. நீ செய்ற ஒரு பித்தலாட்டம், நீ செய்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கண்ணால பார்த்தா தான் நம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கார்த்திக்க கூப்ட்டு, "கார்த்திக் இந்த வீடியோவ பாருங்க கார்த்திக்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவ காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அஞ்சலி எதுக்காக கௌதமோட சின்ன வயசு ஃபோட்டோவ எடுக்கணும். அத நீயே சொல்லு கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, கார்த்திக் கிட்ட அந்த அளவுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடையாது. நான் சொல்றேன் கார்த்திக், அஞ்சலியோட பிளான் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா? இப்போ கௌதம்க்கு அப்பா, அம்மா 2 பேரும் யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியாது. அந்த ஒரு காரணத்த வச்சு கௌதமோட ஃபோட்டோவ காட்டி, அதாவது இப்போ கௌதமோட ஃபோட்டோவ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேரண்ட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலி வந்து உருவாக்க போறா. எதுக்காகன்னா, உங்க கிட்ட இருந்து அதாவது இந்த வீட்ல இருந்து கௌதமையும், என்னையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தெளிவா புரிய வைக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா சொல்றத எதையுமே ஏத்துக்கிற மாரி இல்லனாலுமே கூட, "நீ ஒண்ணும் பண்ணாத கார்த்திக். அஞ்சலிய வாட்ச் மட்டும் பண்ணு. இத மட்டும் பண்ணாலே அஞ்சலியோட சுயரூபம் உனக்கு தெரிய வந்துரும். அதுக்கப்புறம் நீயே புரிஞ்சுக்குவ" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கார்த்திக்கு தெளிவா புரிய வச்சுறாங்க. கார்த்திக் வேற வழி இல்லாம இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே வேவு பார்க்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கார்த்திக்கு அஞ்சலிய பத்தின ரகசியங்கள சொல்லி புரிய வச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.